அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ யார் யாரெல்லாம் குர்பானி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய உறவினர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். என்னிடமிருந்து ஒரு செய்தி எடுத்துரைக்கப்பட்டாலும் அதை பிறருக்கு எத்தி வைப்பது உங்களின் கடமையாகும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில நாமும் ஒரு கல்வியை கற்றுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் பிறருக்கும் அதை எத்தி வைப்போமாக. உலூஹியா அப்படின்றது அல்லாவுக்காக அறுக்கப்படக்கூடிய ஒரு பழி பிராணி தான். உலூஹியா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அரபு மொழியில உலூஹியாவோட பொருள் முற்பகலில் பழிப்பிராணியை அறுப்பது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஷரியத்துல உலூஹியா அப்படின்றது ஹஜ்ஜு பெருநாள் அன்று அல்லாஹ்வின் பொருத்தம் நாடி அறுக்கப்படக்கூடிய ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகம் ஆகும். உலூஹியா கொடுப்பது சுன்னா முஅக்கதா, அதாவது மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு நபி வழியாகும். அல்லாஹ் தாலா என்ன கூறுறானா, ஃபஸல்ல லிரப்பிக வன்ஹர், உமது இறைவனுக்காக தொழுவீராக, அறுத்து பலியிடுவீராக அப்படின்னு அல் குர்ஆன்ல 108வது அத்தியாயம் 2வது வசனத்துல அல்லாஹ் தாலா குறிப்பிடுறான். நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வெள்ளை நிறத்துடன் சிறிது கருப்பும் கலந்த ஆடுகளை குர்பானி கொடுப்பவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பவுமே வெள்ளை நிறத்தோட சிறிது கருப்பு கலந்த 2 ஆடுகளை கொம்புடைய 2 ஆடுகளை குர்பானி கொடுத்திருக்காங்க. தனது பாதத்தை அவற்றின் கன்னங்கள் மீது வைத்தவர்களாக பிஸ்மில்லாஹ் கூறி தக்பீர் அல்லாஹ் அக்பர் கூறி தனது கரத்தால அவ்விரண்டையும் அறுத்ததை நான் பார்த்தேன் அப்படின்றத அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதிவிடுறாங்க. உலூஹியாவுடைய நிபந்தனைகள்லாம் என்னன்றதை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். உலூஹியாவோட நிபந்தனைகள் பூர்த்தியானவர்கள் குர்பானி கொடுக்கறது சுன்னாவாகும். ஃபர்ஸ்ட் ஒன் அவர் கண்டிப்பா முஸ்லீமாக இருக்கணும். ஆகவே இந்த சட்டம் முஸ்லீம் அல்லாத யாருக்குமே பொருந்தாது. 2வது, பருவ வயதை அடைந்தவராகவும் புத்தி சுவாதீனம் உள்ளவராகவும் இருக்க வேண்டும். பருவ வயதை அடையாத சிறுவர்கள், புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் இந்த சட்டத்தின் கீழ் வரமாட்டார்கள். உலுஹியா கொடுப்பது அவர்கள் மீது சுண்ணாவும் ஆகாது. 3வது, வசதி இருக்க வேண்டும். அதாவது ஹஜ்ஜு பெருநாள் மற்றும் தஷ்ரீக்கு கூடிய 3 நாட்களில் தன்னுடைய தேவைக்கும் மற்றும் தான் எவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுப்பது கடமையோ அவர்களுடைய தேவைக்கும் அதிகமாக செல்வம் யாரிடம் இருக்குமோ அவர் ஊலுஹியா கொடுக்க வேண்டும். அதாவது ஒருத்தவங்களுக்கு வாழ்வாதாரம் எப்படி ஹஜ்ஜு பெருநாளைக்கும் அதுக்கு அடுத்த அந்த தஷ்ரீக்குடைய 3 நாட்களுக்கும் தன்னுடைய தேவைக்கு தன்னுடைய குடும்பத்தாருக்கு வாழ்வாதாரம் கொடுப்பது கடமையா இருக்கு இல்லையா? அவர்களுடைய தேவைக்கு அதிகமாக செல்வம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கண்டிப்பா உலுகையா கொடுத்தாகணும். தேவைக்கு அதிகமான அந்த செல்வத்தை வைத்து ஊலுகையாவை விலை கொடுத்து வாங்கும் அளவுக்கு அச்செல்வம் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். எதை உலுகியா கொடுப்பது கூடும் அப்படின்றத பார்க்கலாம். உலுகியா கொடுக்கப்படுகின்ற பிராணி இந்த 3ல ஏதாவது ஒன்றா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆடு, மாடு, ஒட்டகம். அல்லாஹ் தாலா என்ன கூறுறானா, உங்களுக்கு முன் சென்ற நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் குர்பானி அறுப்பதை வணக்கமாக நாம் ஆக்கி இருக்கின்றோம். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த கால்நடைகளின் மீதும் அவற்றை அறுக்கும் போது அல்லாஹ்வின் பேரை அவர்கள் நினைவு கூறுவதற்காக நாம் குர்பானியை ஏற்படுத்தினோம் அப்படின்றத அல் குர்ஆன்ல 22வது அத்தியாயம் 34வது வசனத்துல கூறியிருக்கான். மேல் கூறப்பட்ட இந்த வசனத்துல இடம்பெற்றுள்ள அல் அன் ஆம் என்ற பதம் ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய 3 மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது தோழர்களோ இதை அல்லாத வேறு எந்த பிராணியுமே குர்பானி கொடுத்ததாக எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது. ஒரு மனிதர் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் ஒரே ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பதே போதுமானதாக ஆகிவிடும். அதான் இப்படி யாசர் ரலியல்லாஹு அவங்க என்ன கூறுறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல உலூஹியாக்கள் உங்களிடம் எப்படி இருந்தனன்னு நான் அபு அய்யூப் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்டேன். அதற்கு அவங்க என்ன கூறினாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு மனிதர் தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் ஒரே ஒரு ஆட்டை தான் உலூஹியா கொடுப்பார். எல்லோரும் அதை சாப்பிடுவார்கள், பிறருக்கும் கொடுப்பார்கள். பிறகு மக்கள் பெருமைக்காக போட்டி போட ஆரம்பித்தார்கள். நிலை இப்போது நீர் பார்ப்பதை போன்று ஆகிவிட்டது. அதாவது வசதி இருக்கிறவங்க அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் குர்பானியை கொடுத்து கொள்ளலாம். ஆனா ஒரு குடும்பத்துக்கு இப்பெல்லாம் நிறைய 3 ஆடுகள் தான் கொடுக்கணும், 4 ஆடுகள் தான் கொடுக்கணும், தலாக்கு ஒரு ஆடு கொடுக்கணும்
அப்படின்ற கணக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அது வந்து சட்டத்துல வந்து ரசூல்ல நம்மளுக்கு சொல்லி தரல. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடோ, ஒரு மாடோ, ஒரு ஒட்டகமோ போதுமானதுன்னு தான் நம்மளுக்கு ரசூல்லா சொல்லி கொடுத்திருக்காங்க. மாடு மற்றும் ஒட்டகத்தை வந்து 7 நபர்கள் சார்பாக உலூஹியா கொடுப்பது கூடும். நாங்கள் வந்து ஹுதைபியாட ஒப்பந்தத்துல நடந்த ஆண்டு ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒட்டகத்தை 7 நபர்கள் சார்பாகவும் மாட்டை 7 நபர்கள் சார்பாகவும் குர்பானி கொடுத்தோம் அப்படின்றத ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. உலூஹியாவோட நிபந்தனைகள்லாம் என்னன்னு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். உலூஹியாவோட நிபந்தனைகள்ல வந்து அதற்கேற்ற வயது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டகம் வந்து 5 வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். மாடு வந்து 2 வயதை பூர்த்தி செஞ்சிருக்க வேண்டும். ஆடு வந்து 1 வயதை பூர்த்தி செஞ்சிருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸின்னாவை தவிர வேறு எதையும் குர்பானி கொடுக்காதீர்கள். அது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் மட்டும் நீங்கள் செம்மறியாட்டில் ஜதஆவை 6 மாதம் பூர்த்தியானதை குர்பானி கொடுக்கலாம் அப்படின்றத கூறியிருக்காங்க. ஆடு வந்து 1 வயது கண்டிப்பா பூர்த்தி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க ஆடு வந்து அப்படி இல்ல செம்பரி ஆட்டுல வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா 6 மாதம் வந்து பூர்த்தியானதை நீங்க கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். உக்பா இப்னு ஆமிர் அல் ஜுஹனி ரலியல்லாஹு என்ன கூறுறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எங்களுக்கு மத்தியில உலூஹியா பிராணியை வந்து பங்கு வைக்கிறாங்க. எனக்கு வந்து 6 மாதம் பூர்த்தியான ஒரு செம்பரி ஆடு கிடைச்சது. அல்லாஹுவின் தூதரே, எனக்கு ஜதக் 6 மாதம் பூர்த்தியான ஒரு செம்பரியாக கிடைத்தது என்று நான் கூறினேன். நீ அதை கொண்டு உலூஹியா கொடு அப்படின்றத ரசூல்லா வந்து கூறியிருக்காங்களாம். அதுக்கப்புறமா உக்மா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அவங்க வந்து இந்த 6 மாதத்தோட இந்த செம்பரி ஆட்டை வந்து உலூஹியா கொடுத்திருக்காங்க. குர்பானி கொடுக்கப்படும் ஆடு வந்து மாடோ ஒட்டகமோ சலாமத் நோய் நொடிகளை விட்டு குறைகளை விட்டு நீங்கியதாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். மாமிசத்துல குறையை ஏற்படுத்தக்கூடிய குறைபாடுகளை விட்டு உலுகையா கொடுக்கப்படுகின்ற ஆடு மாடு ஒட்டகம் இது எல்லாமே என்ன பண்ணணும், நோய் இல்லாம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே மிகவும் வந்து மெலிந்த பிராணியா இருக்கிறது, 4 கால்கள்ல வந்து ஏதேனும் ஒன்று அதிகமானதாகவோ இல்லதான் நொண்டியா உள்ள பிராணியோ இல்லைன்னா 2 கண்கள்ல வந்து 1 அல்லது 2 வந்து குருடா இருக்கிற பிராணியோ நோயற்று இருக்க பிராணி இதெல்லாமே வந்து குர்பானில வந்து நீங்க அறுக்கிறது கூடாது. உபைது இப்னு ருபைஸ் பைரூஸ் ரலியல்லாஹு என்ன அறிவிக்கிறாங்கன்னா, நான் அல்பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்களிடம் உலூஹியாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தவற்றை அல்லது அவர்கள் தடை செய்தவற்றை எனக்கு அறிவிங்கள் அப்படின்னு கூறினேன். அதற்கு அவங்க கூறினாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கரத்தால் சாடை செய்து இப்படி கூறினார்கள், 4 வகை பிராணிகளை உலூஹியாவில் அறுப்பது கூடாது. அவை 1 ஒரு கண் குருடாக இருப்பது தெளிவாக உள்ள பிராணி, 2 நோய்வாய்ப்பட்டிருப்பது தெளிவாக தெரிகின்ற பிராணி, 3வது கால் நொண்டியாக இருப்பது தெளிவாக தெரிகின்ற பிராணி, 4 உணவு சாப்பிடாமல் மிகவும் மெலிந்து எலும்புகளில் மஞ்சை இல்லாத பிராணி. இவற்றை கொண்டு கண்டிப்பாக ஊழுகியா நிறைவேற்ற கூடாதுன்றதான் ரசூல்லா சொல்லி கொடுத்திருக்காங்க. மேற்கூறப்பட்ட இந்த 4 குறைகளை கருத்துல கொண்டுதான் மேலும் சில குறைகளை வந்து அறிஞர்கள் வந்து கூறியிருக்காங்க. அதாவது முன்பற்கள் இல்லாத பிராணி, பற்கள் உடைந்த பிராணி, காதுல வந்து அதிகமான பகுதி அறுபட்ட அல்லது கொம்பு வந்து அதிகமான பகுதி உடைஞ்சு விட்ட பிராணி, இது போன்ற பிராணிகளோட குறைகள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த பிராணிகளை வந்து அறுப்பதை வந்து தவிர்த்து கொள்றதா நம்மளுக்கு நல்லதாகும். உலுகை அறுக்கப்பட வேண்டிய நேரம் என்னன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுபவர் தொழுத பின்னர் குர்பானி கொடுக்க வேண்டும். பெருநாள் தொழுகையை நிறைவேற்றாதவர் பெருநாள் அல்லது சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டி அளவு உயர்ந்த பின்னர் 2 ரகாயத்துகளும் குதுபாவும் நிறைவேற்றுகின்ற அளவு நேரம் கடந்து விட்டால் அவர்கள் உலுகுயாவை அறுக்கலாம். பெருநாள் தொழுகையை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் நீங்க தொழுததுக்கு பின்னர் தான் குர்பானி கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாள் அன்று ஈது தொழுகைக்கு பின்னர் எங்களுக்கு குதுபா பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். அவர்கள் கூறினார்கள், யார் நமது இந்த தொழுகை நிறைவேற்றி விட்டு நம்முடைய குர்பானியை அறுப்பாரோ அவர் கடமையான உலுகியாவை நிறைவேற்றியவராகவே ஆவார். யார் தொழுகைக்கு முன்பாக அறுத்து விடுவாரோ அது தொழுகைக்கு முன்னதாகவே அறுக்கப்பட்டதாக இருக்கும், அது அவருக்கு உலுகியாவாக சேராது அப்படின்றத ரசூல்லா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஈதுல் அல்ஹா அன்று தொழுகையில கலந்துக்கிட்டேன். ரசூல்லா அப்ப என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா, யார் ஈது தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னர் வந்து இந்த ஊழுகியாவை அறுப்பாங்களோ அவர் அதன் இடத்தில் வேறொரு ஊழுகியாவை அறுக்கணும். யார் ஈது தொழுகைக்கு முன் அறுக்கவில்லையோ அவர் இப்பொழுது இந்த தொழுகை தொழுததுக்கு அப்புறம் அறுத்துக்கலாம் அப்படின்றத ஜுந்தப்
அவங்க அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறியிருக்காங்கன்னா, தஷ்ரீக்குடைய நாட்கள் வந்து பிறை 11, 12, 13 ஆகியவை எல்லா நாளுமே இந்த உலுஹியாவை அறுப்பதற்குரிய நாள்கள் தான். மிக ஏற்றமானதும் சிறந்ததும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈது தொழுகையை நிறைவேற்றிய பின்னர் உலுஹியாவை அறுப்பதுதான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யார் வந்து இந்த ஈது பெருநாளை வந்து தொழுதுட்டு அதுக்கப்புறமா வந்து குர்பானியை கொடுக்குறாங்களோ அவங்களோட குர்பானி வந்து எல்லாமே வந்து கடமையா செஞ்சதுக்கான அர்த்தமாகும். யார் வந்து முன்கூட்டியே வந்து இந்த இறைச்சி அந்த ஆடை வந்து அறுக்குறாங்களோ அவங்க வந்து தனது குடும்பத்தாருக்கும் அவர் முன் கூட்டி அறுத்த இறைச்சியாகும் அப்படின்றதான் ரசூல்லா சொல்றாங்க. இந்த அடிப்படையில அறுத்த அந்த குர்பானி வந்து உலுகியா ஆகாது அப்படின்றதையும் இங்க குறிப்பிடுறாங்க. உலூஹியாவை என்ன செய்ய வேண்டும், உலூஹியா கொடுப்பவர் என்ன செய்யணும் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். உலூஹியா வந்து துல்ஹஜ்ஜோட பிறை பிறந்துட்டா உலூஹியா கொடுப்பவர் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலூஹியாவை வந்து கொடுத்தவர் தன்னை அறுத்து உலூஹியாவின் மாமிசத்துல இருந்து தானும் உண்றது வந்து சுண்ணத்து. அவ்வாறே உறவினர்கள், அண்டை வீட்டார்கள், நண்பர்கள் ஆகியோருக்கு அதிலிருந்து அன்பளிப்பு செய்வதும் வந்து ஒரு சுண்ணத்தாகும். மேலும் அதுல இருந்து ஏழைகளுக்கு தர்மம் செய்வதும் சுண்ணத்தாகும். ஆகவே அல்லாஹ்தாலா என்ன கூறான் குரான்ல, அவற்றிலிருந்து புசியுங்கள், வறியவருக்கும் ஏழைகளுக்கும் அவற்றிலிருந்து உணவளியுங்கள் அப்படின்றத கூறான். மேலும் உலூஹியாவோட மாமிசங்களை 3ஆக பங்கு வைத்து ஒரு பங்கை வந்து தனது குடும்பத்தாருக்கும், ஒரு பங்கை ஏழை அண்டை வீட்டாருக்கும், ஒரு பங்கை யாசித்து வருபவர்களுக்கும் கொடுப்பது முஸ்தகப் விரும்பத்தக்க செயலாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உலூஹியாவை எப்படி பங்கு வைப்பார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு எப்படி கூறுறாங்கன்னா, உலூஹியாவுல 1/3 வந்து தனது குடும்பத்தாருக்கு உண்ண கொடுப்பார்கள், 1/3 வந்து தமது ஏழையான அண்டை வீட்டாருக்கு கொடுப்பார்கள், யாசிப்பவர்கள் 1/3 வந்து தர்மம் செய்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஈதுடைய நாட்கள்ல பிறை 10, 11, 12, 13 இந்த முடிந்ததுக்கு பின்னாடி உலுவியால மாமிசத்தை சேர்த்து வைக்கிறது கூடும். அதாவது நீங்க ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு அறுக்கிற மாமிசத்தை கண்டிப்பாக இந்த பின்வரக்கூடிய நாட்கள்ல சேமித்து வச்சு என்ன பண்ணலாம், நீங்க தாராளமாக அதை உண்டு கொள்ளலாம். கபறுகளை ஜியாரத்து செய்ய வேண்டாம் என்று நான் உங்களை தடுத்தேன். அப்போ இந்த தடை வந்து இப்ப நீங்கிருச்சு. ஆகவே நீங்கள் அதை வந்து ஜியாரத்து செய்யலாம். உலூஹியாவோட மாமிசங்களையும் 3 நாட்களுக்கு மேல அதிகமா சேமிச்சு வைக்க கூடாதுன்றதையும் நான் தடுத்தேன். இப்போது நீங்கள் உங்களுக்கு வேண்டிய அளவு சேமிச்சு வச்சுக்கலாம் அப்படின்றத ரசூல்லா கூறியிருக்காங்க. கபறுகளை ஜியாரத்து செய்யலான்னு சொல்லியிருக்கிறது வந்து நம்ம மேற்கூறப்பட்ட போன வீடியோல சொல்லியிருப்போம். எந்தெந்த கபறுகளை மட்டும் நம்ம போய் ஜியாரத்து செய்யலாம் அப்படின்றத அதை மட்டும்தான் நீங்க ஜியாரத்து செய்யணுமே தவிர மற்றபடி எந்த கபறுகளையும் நீங்க ஜியாரத்து செய்யக்கூடாது. அது வந்து மிக பாவமான செயலாகும். அந்த லிங்க் வந்து இங்க உங்களுக்கு பின் பண்றேன், இன்ஷா அல்லாஹ் பாத்துக்கோங்க. துல்ஹஜ்ஜோட பிறை பிறந்து விட்டால் உலூஹியாவை கொடுப்பவர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, துல்ஹஜ்ஜோட பிறை வந்து பிறந்துட்டா உலூஹியாவை கொடுப்பவர் வந்து தனது முடிகளையோ நகங்களையோ கண்டிப்பான முறையில வெட்டக்கூடாது. இது அவர்கள் மீது வந்து ஹராம் ஆகும். உலூஹியாவை கொடுத்து முடிக்கின்ற வரை அவர் முடி வெட்டுவதையும் நகம் வெட்டுவதையும் தவிர்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உம்மு சலாமா அலி என்ன கூறுறாங்கன்னா, துல்ஹஜ் பிறை பிறந்து விட்டால் யார் உலூஹியாவை கொடுப்பதற்கு தன்னிடம் உலூஹியாவை வைத்து இருக்கின்றாரோ அவர் முடியை எடுக்க வேண்டாம், நகத்தை வெட்ட வேண்டாம் அப்படின்றத ரசூல்லா கூறியிருக்காங்க. துல்ஹஜோட பிறை பிறந்து விட்டால் உங்களில் ஒருவர் உலூஹியாவை கொடுக்க நாடினால் அவர் தனது தலை முடியையோ உடல் முடியையோ நகத்தையோ வெட்ட வேண்டாம் அப்படின்றத ரசூல்லா நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதன் அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் நாம் வந்து குர்பானி கொடுக்கக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி தரட்டும். ஆமீன். ஹஜ்ஜை பற்றிய வீடியோ வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனல்ல வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் ஹஜ்ஜின்ற பிளேலிஸ்ட் இருக்கும். அதை நீங்க போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஹஜ்ஜை பத்தின ஃபுல் வீடியோ வந்து இன்ஷா அல்லாஹ் போட்டிருப்போம். மேலும் இது போன்ற சஹீஹான ஆதாரங்களோடு சுன்னத்துக்களையும் திருக்குரானில் கூறப்பட்டுள்ளதையும் தெரிந்து கொள்வதற்காக நம்மளது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.